ஒரு வாரமாக மாநில தலைவர்களுக்கான மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ யார் வருவான்னு எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு கேள்வி இருந்தது. எல்லாருமே வந்து தொடர்ந்து அண்ணாமலை நீடிப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதே நேரத்தில் மாற்றம் வருதுங்கிறதும் எங்களுக்கு தெரியும். எங்களால் ஏற்றுக்க முடியல. ஒரு 4 வருஷம் எங்களை இருந்து சிறப்பாக வழி நடத்தியிருக்காங்க. ஸோ புதுசாக ஒரு தலைவர் அறிவிச்சிருக்கிறது சந்தோஷம் தான். நயனார் அண்ணா அவர்களும் சிறப்பாக வழிகாட்டுவாங்க. 8 வருஷமாக கட்சியில் பயணிக்கிறாரு. அதை நினச்சி எங்களுக்கு சந்தோஷம் தான். அதே நேரத்தில் எங்கள் தலைவர் அண்ணாமலை அண்ணன் அவர்களும் எங்கள் கூட வந்து தமிழ்நாட்டிலே இருந்து எங்களை வழி நடத்தணும். நாங்கள் வந்து அவர் உழைப்பு வந்து கடினமாக போட்டிருக்காரு. எண் மக்கள் யாத்திரை மூலமாக வீடு வீடாக வந்து அவர் எல்லாரும் மனசில் இடம் பிடிச்சிருக்காரு. இதை நாங்கள் வந்து முறையாக அறுவடை பண்ணணும். 2024 தேர்தலில் அந்த உழைப்பு எல்லாமே எங்களுக்கு வந்து வெற்றியாக கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எங்கள் தமிழகத்தை விட்டு வேறு எங்கேயும் போயிடக்கூடாது. அதுதான் எங்கள் எல்லாரோட தொண்டர்களோட ஆசையும். அண்ணன் நயினார் நாகேந்திரன் அண்ணன் அவர்களும் இந்த புதிய தலைவராக இன்றைக்கு பதவி ஏற்றிருக்காங்க. அவரும் சிறப்பாக வழி நடத்துவாருன்னு நாங்கள் நம்புகிறோம்.